பாரதி ராஜா தன்னுடைய மகனையும் இழந்தார். உயர போயிருக்க வேண்டிய அந்த இளைஞன், நல்ல கலைஞன், இவர்களெல்லாம் யதார்த்த வாழ்க்கை என்பது இந்த இயக்குநர்கள் எல்லாம் தன்னை பொருத்தி கொள்ளாதனுடைய விளைவுதான் இது போன்ற பல வீழ்ச்சிக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது. அப்புறம் இவரை பொறுத்த வரைக்கும் பொது நோக்கமே இல்லாதவர். இலங்கை தமிழர் பிரச்சனை இவ்வளவு நடந்த பொழுது அதற்காக ஒரு 5 ரூபா கூட இவர் கொடுக்கவே இல்லை. கொரோனா காலத்தில் யாருக்கு உதவி செய்யலை, வெள்ளம் வருகிற போது உதவி செய்யலை. இதெல்லாம் இவருடைய மைனஸ் பாயிண்ட். ஒரு திரைப்பட கலைஞன் என்பவர் மக்களுக்கான சொத்து. எவ்வளவு போராட்டம் நடந்தது ஈழத்தமிழர்களுக்காக. பாக்யராஜ் எங்காவது கலந்து கொண்டார் என்ற எந்த பதிவுமே இல்லை. இது இவருடைய பிற்போக்குத்தனமான ஒரு கொள்கை. இவர் மீது வருமான வரித்துறையும் இவர் மீது பல முறை சோதனை செஞ்சுருக்காங்க. வரி ஏய்ப்பு. இப்போ யாராவது நிகழ்ச்சி கூப்பிட்டா ஒரு 10,000 20,000 கொடுங்கன்னு ஒரு பெரிய இயக்குனராக, தயாரிப்பாளராக, எம்ஜிஆரிடம் செல்லப்பிள்ளையாக இருந்தவருடைய இன்றைய நிலை இதுதான்.